எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன். நறுக்கி அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம், புளி கொஞ்சம். இது வந்து பாறை மீன். பாறை மீன்லேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மீன். இது வந்து நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மசாலாலாம் போட்டுருவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. ஈரோடுல இருந்து ஒரு சிஸ்டர் வந்து மீன் குழம்பு செஞ்சு காமிக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறேன். பாதி லெமன் புழிஞ்சுக்கலாம். இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி வைக்கிறேன். நல்லாயிருக்கும். இந்த மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதும், இந்த அளவுக்கு பெரட்டினா போதும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்படியே இருக்கட்டும். நம்ம மசாலாலாம் தாளிச்சு விட்டுறலாம். இந்த மசாலாலாம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டுறலாம். கடாய் காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெயில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடலெண்ணெயில் தான் வைக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கணும். தக்காளி கலர் மாறிக்கிறதுனால கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிறதுனால அந்த கலரில் இருக்குது. தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சது. இந்த மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு குழம்பு வைக்கலாம். இப்போ வந்து புளி, ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம இந்த மீனை லைட்டாக பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். மீனை வந்து இந்த அளவுக்கு தான் பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப பொரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குழம்புல போட்டு வேக வைக்க தான் போகிறோம். இந்த மாதிரி செஞ்சால்
சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. எடுத்தாச்சு, அவ்வளோதான் மீன் குழம்பு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ அரைச்ச தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு அரை சில்லுக்கு தான் எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி, கருவேப்பிலை, இதில் வந்து நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா, உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீனை போட்டுடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு இந்த மீனை போட்டுடலாம். ரொம்ப பெரிய மீன்லாம் வாங்கினா டேஸ்டே இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அது வந்து சக்க மாதிரி இருக்கும். நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் வெந்தயம், இப்போ வெந்தயம் நல்லா பொரிச்சு போட்டால் அந்த வாசம் அப்படியே இருக்கும் மீன் குழம்புல. கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனை பொரிச்சு ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.